கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்க. ஓ, இதுதான் அந்த பிஜிபி சைபர் கேஃபேவா? சிட்டி சென்டர்ல இருக்கு. நான்லாம் பே பண்ண மாட்டேன்டா சொல்லிட்டேன். சரியா? எப்பவுமே நாங்க தான் பண்றோம். ஏ மச்சா, ஏ அப்புறம் அப்படிலாம் இல்லடா. அப்படிலாம் இல்லடா. அதெல்லாம் இல்லடா. நீ ஏடா இப்படி பேசிட்டு இருக்க? யாரோ கடை கொண்டு கேட்ட இருடா, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வர நிமிஷம். ஹலோ ஹலோ சார், சார் சார் நான் எப்படியாவது கட்டிடுறேன் சார். சார் இல்லை சார், நான் கண்டிப்பாக கட்டிடுறேன் சார். சார் வீட்டுக்கு மட்டும் போயிட்டாருங்க சார். சார் இல்லை சார், சார் வீட்டில் யாருக்கும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், வீட்டுக்கு மட்டும் போயிடாதுங்க சார். சார் நான் எப்படியாவது கட்டிடுறேன் சார். சார் ஒரு 2 days டைம் தாங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு 2 நாள் டைம் தாங்க சார். நான் கட்டிடுறேன் சார். சார் சரி, ஓகே சார். சரிங்க சார். சரிங்க. Hey bro, உங்களை அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? இல்லை ப்ரோ, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது ப்ரோ. நீங்கள் போங்களேன் ப்ளீஸ். இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தீங்களே. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க. அதான் என்னன்னு கேட்கலான்னு. இல்லை ப்ரோ, சீரியஸாக உங்களுக்கு புரியாது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை ப்ரோ, நிஜமாலே உங்களுக்கு புரியாது ப்ரோ. நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது ப்ரோ. இல்லை சொல்லுங்க. இல்லை ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. ஏய் ஏய், என்னாச்சு? என்னப்பா, ஏதோ சம்திங் ராங். ஏதோ ஆச்சு உங்களுக்கு. ஏன் இப்படி பதற? சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே சார். சரி, என்ன தெரியணும் அவ்வளவுதானே சார். ஒரு போன்ல ஒரு கேம் டவுன்லோட் பண்ணேன். முதல்ல எல்லாம் வின் பண்ண சார். எல்லாம் லாபமா வந்தது. ஆனா கடை எல்லாமே தோத்துற சார். நான் கடைசியில எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் தோல்வி. எனக்கு இந்த லாஸ் எல்லாம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி ஆடினேன் சார். இந்த காசும் போயிடுச்சு சார். என்ன பண்றது தெரியல சார். ஃபுல்லா கடனா இருக்கு சார்.
எல்லாரும் கடன் கேட்டு வந்திருக்காங்க. இதோ இந்த கேஃபேல பாத்தீங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன கோமாளின்னு சொல்லுவாங்க சார். பரவாயில்ல சார், எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்ச மனசை உடஞ்சிருவாங்க சார். எல்லாம் கடன் ஆயிடுச்சு சார். என்ன பண்றேன்னு தெரியல சார். அதான் இருக்கிறத செத்துலான்னு வந்துட்டேன் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம என்னைக்குமே அப்படி பேசக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையை அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுறவே கூடாது. இந்த யூத்துட்ட இதுதான் ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பணம் கூட வாங்க முடியாத அவ்வளோ விலையுந்த வாழ்க்கைய தூக்கி போட்டுருவாங்க ஈஸியா. வாழ்க்கை எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா உனக்கு? எதுவுமே வாங்க முடியாத விலையே இருந்தது. ஏன் வாழ்க்கையா? நீங்க வேற யாரெல்லாம் வாழறதுக்கு வாழாமே இருந்தலாம். வாழ்க்கையெல்லாம் குப்பை சார். பேசாது. அங்க பாத்துட்டு நீங்க எதோ பண்ண சொல்றீங்க. இல்ல நம்ம கொஞ்சம் பேசலாமா? வரியா? வா. ஏய், உன் அம்மா அப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் நீ இவ்வளோ பிரச்சனையில இருக்கன்ட்டு நீ இல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கிறியா? இல்ல, உண்மையே கிடையாது. உன் பிரச்சனையோட கூட உன் கூட வாழ்ந்துருவாங்க. ஆனா நீ இல்லாம அவங்க வாழ முடியாது. பாரு, இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம். ஆனா நீ வாழ்க்கையை விட்டுட்டனா அதை திருப்பி வாங்க முடியாது, பெற முடியாது. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு கடன் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண முடியுமா? முடியும். பாரு, உன் அம்மா அப்பா பத்தி சொன்னேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொன்னேன். ஆனா அவங்களோட உன் மேல அளவில்லாம ஒருத்தர் பாசம் வச்சு நீ இப்படி செஞ்சுட்ட, நான் வாழ்க்கையை முடிச்சுட்டேன்னா அவரு அப்படியே நொறுங்கி போயிடுவார் தெரியுமா? அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கைய படைச்சு அழகா நமக்காக எவ்வளவு திட்டம் போட்டு இப்படிலாம் வருவான், இப்படிலாம் அவன் உருவாகுவான் என்றெல்லாம் அவர் திட்டம் வைத்து நம்மளை அப்படி உருவாக்கி அவ்வளோ எக்ஸைட் ஆகி நம்ம வாழ்க்கையை கண்காணித்து பரலோகத்துல எல்லார்ட்டையும் போய் சொன்னார், என் மகன் எப்படி வரப்போறான் தெரியுமா, உலகத்தை குலுக்க போறான், உலகத்தையே மாற்ற போறான் என்று சொல்லிதான் நம்மளை அனுப்பிச்சு வாழ்க்கையை அப்படியே கண்காணிச்சு வாட்ச் பண்ணி வந்திருக்கிறாரு. அது நம்ம வேதத்துல கூட பார்க்கலாம். அவர் சொல்றாரு, நீங்க நினைச்ச முடிவு உண்டாகிறதுக்கு நான் உங்க பேர்ல எல்லாத்தையும் என் நினைவுகளை நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அது தீமைக்கானது இல்லை, சமாதானத்துக்குரியதாக நான் அந்த நினைவுகளை நானே உனக்கு வாழ்க்கையில செய்வேன் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம தான் அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளே ஏதோ ஒரு வழியை தேடி வாழ்ந்து அவர் கூட வாழாம, அவர் சொல்றதை கேட்காம, அவர் பிளான்ஸ் என்னன்னு கேட்காம இந்த மாதிரி நம்ம காரியத்தெல்லாம் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நின்றுடுறோம். வாழ்க்கையை இழந்துடுறோம். கடைசியில ஒரு பையன் கூட இருந்தான் தெரியுமா, அவனுக்கு 30 அரியர். நினைச்சுப்பாரு, 30. அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணுவேன், வாழ்க்கைய வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையே. ஆனா ஏதோ கேள்விப்பட்டு ஏசு வளைக்கிறார்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஜாயின் பண்ற அந்த மீட்டிங் வந்தான். அங்கேயும் ஹோப்லெஸ்ஸா தான் வந்தான், என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா அங்க இயேசுவை பத்தி கேட்கும் போது, இயேசு அவங்க பிள்ளைங்களுக்குலாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்கும் போது, அந்த ஞானம் அந்த வல்லமை அவர் கொடுப்பாருன்னு கேட்கும் போது அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவனே கதறி அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஏசப்பா ஏதாவது பண்ணு, இந்த 30 அரியர் கிளியர் பண்ண எனக்கு உதவி செய்யும், என் வாழ்க்கை திருப்பி எனக்கு கிடைக்கணும். ஜெபம் பண்ணதுல வாழ்க்கையே மாறிடுச்சு. அடுத்த தடவை அவன் வந்து சொன்னான், 30 அரியரையும் அவன் ஃபைனல் இயர்ல ஒரே ஸ்ட்ரெச்ல கிளியர் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட அட்டென்ட் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸோட பிளேஸ் ஆனான். அப்படியே அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடிஞ்சு. அதுதான் நம்ம ஆண்டவருடைய செயல். நம்மால வாழ முடியும், நம்மால இந்த லாஸ்டையும் மேற்கொள்ள முடியும். கொஞ்சம் கட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறோம், முடியும். ஆண்டவரோட உதவியை கேட்போம், உதவி செய்யும், உங்களுடைய பிளான்ஸை காட்டும், அதுல என்ன நடத்தும்னு சொல்லு. அப்புறம் அவர் வேலையை காமிப்பார், அவர் வல்லமையை காமிப்பார். இப்போ கொஞ்சம் அதுக்கு நம்ம கேட்போமா ஆண்டவர்கிட்ட? நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா அவங்க கூட? ஆண்டவரே, இப்போ உன் மகனுக்கு நீர் துணை நெல்லும் அப்பா, நீர் துணை நெல்லும் அப்பா. உம்மால் எல்லாம் செய்யக்கூடும், எல்லா வல்லமையும் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே
எதையும் செய்ய என்னால் முடியும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உன் மகனுக்கு அந்த பலனை தாரும். இப்பொழுது ராஜா வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். இழந்ததையெல்லாம் திருப்பி தர வழிகளை ஸ்தாபியும், ஒரு வழியை உண்டாக்கும். ஜெயத்தை தாரும் அப்பா, ஜெயமாக நடத்தும். அதுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில். ஆமென். நீயும் வீட்டுல போய் ஜெபம் பண்ணிப்பாரு. இதுதான் நம்ம நம்பிக்கையோட இருக்கு, எல்லாம் முடியும். சரி, பார்ப்போம். பை. யார் இது? ஹலோ ப்ரோ, தேங்க்யூ. யார் பேசுறீங்க? பார்த்தீங்களா ப்ரோ, என் பேர் கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் என் லைஃபை சேவ் பண்ணது. என் பேர் தான் ப்ரோ ஃபெட்ரிக். நீங்கள் தான் ப்ரோ என் லைஃபை காப்பாற்றினது. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு. இப்போ நான் துபாயில் இருக்கேன் ப்ரோ. அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன். என் ஹார்ட் ஒர்க்கும் ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சு ப்ரோ. என் கடன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். வாவ், தொடர்ந்து இதே மாதிரி ஜாப் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். இதே போன்ற லட்சக்கணக்கான வாலிபர்களின் வாழ்க்கையில் தெய்வீக ஞானம், பாதுகாப்பு, செழிப்பு பெற்றிட ஜெபகோபுர ஜெப வீரரும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் ஜெபிக்கின்றனர். இன்றே இளம் பங்காளராக இணைந்திட 9840000477 என்ற எண்ணிற்கும் ypp21@jesuscalls.org அல்லது எங்கள் இணையதளம் www.jesuscalls.org என்ற இணையதளத்தில் சென்று இன்றே இளம் பங்காளராக இணைந்திருங்கள். ஸ்கிரீனில் காணும் QR கோடையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.